கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேரு ஐடில் பராந்தக வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரிமைன் இருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க கூன் பாண்டி. கூன் பாண்டியோட இயற்பெயர் என்னன்னா அரிகேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாத்தியவர் சம்பந்தமே இல்லாத திருஞான சம்பந்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, 40 மண் முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 மண் முறையை ஒழித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால்பன். ஆனா இதை கொண்டு வந்தது யாருன்னா இல்துமிஸ். ஆனா இதை ஒழித்தவர் நம்ம கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா? இதனால பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ரஷ்யா. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சாம்பவதி கல்யாண் என்ற நாடக நூலின் சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்து கேட்டாங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ண தேவராயர். சாம்பவதி கல்யாணம் சாம் சமஸ்கிருத் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சலாம். அது ஒரு சமஸ்கிருத நூல். இது மட்டும் இல்ல அல்கித மல்யாயுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தெலுங்கு நூலையும் எழுதியிருப்பாரு நம்ம கிருஷ்ண தேவராயர். ஓகேங்களா? கிருஷ்ண தேவராயர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருவாய்னா எப்படி இருக்கணும்? நம்ம தொட முடியாத அளவுக்கு வருவாய் சம்பாதிக்கணும். அப்ப தொடர்மால், ராஜ தொடர்மால் என்பதுதான் என்னது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாரு? ராஜ தொடர்பால். பீர்பால் யாருன்னா அக்பரின் நண்பர். ராஜ பகவன் தாஸ், ராஜ மான் சிங் இவங்க எல்லாருமே ஒன் ஆஃப் த அமைச்சரா இருந்தவங்க நம்மளுடைய அக்பருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வெற்றி நகரம் என்று அழைக்கப்படுது. வெற்றினால என்னது? விஜய். இப்ப கூட விஜய் கூட என்னது தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப வெற்றி நகரம் என்பது என்னது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வெற்றி நகரம் என்பது விஜய நகரம். இதுக்கு இன்னொரு பேரு வித்யா நகரம். வித்யா நகரம், விஜய நகரம், வெற்றி நகரம். இது எல்லாமே ஆரம்பிச்சது யாருன்னா ஹரிஹரன் புக்கர். சிவாஜின் ராணுவத்துல ஆரம்ப காலத்துல அதோடைய படை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா காலாப்படை. ஆரம்ப கால படை என்னது? காலாப்படை. ஆரம்ப காலத்துல நம்ம காலால் மூலம் தான் நடந்துரும். அப்ப சிவாஜியும் கால் மூலமா தான் நடந்திருப்பாரு. அப்ப முதல் படை என்னது? ஆரம்ப கால படை காலாப்படை. சரி, அவர் போர் முறை என்ன முறைனா கொரில்லா போர் முறையை பயன்படுத்தியவர். ஓகேங்களா? கொரில்லா போர் முறையை பயன்படுத்தியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப கூற்று தான் ரொம்ப முக்கியம். இந்த இரண்டு கூற்றுமே மிக சரியானது. ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா சீக்கியர்களின் முதல் குரு யாருன்னா குருநாக். முதல் குரு குருநாக். ஓகேங்களா? சீக்கியர்களின் புனித நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருகி ரந்த் சாஹிப். குருகி ரந்தா சாஹிப் என்பதுதான். ரெண்டுமே கூற்று ரெண்டுமே என்னது சரி. குருநாத், குரு கிரநாத் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அப்படியே ரைமிங்காவே இருக்கும். குருநாத், குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா முதல் குடைவரை கோயில் அது நம்ம மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்டது. மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு. மகேந்திரவர்மனோட கல்வெட்டு மண்டகப்பட்டு. மகேந்திரவர்மனுடைய குடைவரை கோயில் முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு. மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு கல்வெட்டு. கடற்கரை கோவில் தெரியும். நம்மளுடைய கடற்கரை கோவில் வந்து யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது 1984. ஓகேங்களா? யுனெஸ்கோ அங்கீகரிச்சது. சார் அடுத்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அந்த சரியான கூற்றுகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். இஸ்லாமிய பன்னாட்டு பரவ சுசுபியம்சம் காரணமா இருந்துச்சு. கூற்று ரெண்டுமே சரிதான். இல்ல சுசுபியமும் அதே மாதிரி பார்த்தா அக்பரின் ஆதரிக்கப்பட்ட சுசுபி துறவி யாருன்னா சலீம் சிஸ்டி. ஓகேங்களா? சலீம் சிஸ்டி. இவங்க ரெண்டு கூற்றுமே என்னது மிக சரியானது. கூற்று இரண்டுமே சரியானது தான். ஓகேங்களா? சுசுபிசம் வந்து இஸ்லாமிய பண்பாடு பரவ காரணமா இருந்தது. அதே மாதிரி அக்பர் ஆதரித்த சுசுபி துறவி யாருன்னா சலீம் சிஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின், அது நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின், ரிப்பீட்டா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கணும். பிற்கால சுவர்களின் கட்டடங்களின் சிறப்பு அம்சம் எதுன்னு பார்த்தா பிற்கால சுவர்களுடைய கட்டடங்கள் என்னது அந்த விமானத்துக்கு பெயர் பெற்றது. அப்ப விமானங்கள் என்பதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா?
விமானம் என்பது சரியான ஆன்சர். ஓகேங்களா, விமானங்கள் என்பதுதான் சரியான ஆன்சர்கள். கோபுரங்கள் கிடையாது, விகாரங்கள் கிடையாது, புடைச்சிருப்புகள், விமானங்கள். ஏன்னா நம்ம தஞ்சை பெரியகுள்ள பெரிய விமானங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. சரி, விவேக வர்த்தனி வீரசே லிங்கம். விவேக வர்த்தனி வீரசே லிங்கம். விவேக வீர இந்த பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா கந்தூரி வீரசலிங்கம். விவேக வர்த்தனி அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சலாம். இந்து விதவை வருமான சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1856 இந்து விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா, அதே இந்து விருமண சங்கம்னு கேட்டாங்கன்னா எப்பன்னு பாத்தீங்கன்னா 1861 அறுத்தோட அந்த பொண்ணு 61 அறுத்தோடு பொண்ணு விதவை மறுமண சங்கம்னா அது சட்டம்னா இது. அப்ப இதான் ஆன்சர். இது வந்து சங்கம், அது சட்டம். ஓகேங்களா, இது வந்து சங்கம், அது வந்து சட்டம். அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ப 52 என்ன சார்? சென்னை வாசி சங்கம். 52 என்னது? சென்னை வாசி சங்கம். 54 என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்கத்தாவால முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? தேவதாசி முறை வந்து எப்போ ஒழிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம சுதந்திரத்துக்கு பிறகுதான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. இதுக்கு மூலக்காரன் நம்மளுக்கு தெரியும், முத்துலட்சுமி ரெட்டி. இது மூலக்காரன் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் அம்மையார் அவங்களுக்கு கூடவே இருந்தது வழிபட்டாங்க. சரி, எப்ப சார்? 1947 அக்டோபர் 9. இனிமே யாரும் என்னது நம்மளுடைய தேவதாசி ஒழிப்பு முறையில தேவர் அடியாளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்கப்பட்டது. பெண்கள் வந்து ஒரு அடிமையா கோயில்கள்ல நடத்தக்கூடாது, அர்ப்பணிக்க கூடாது, கோயில்கள்ல பெண்களை ஒரு அர்ப்பணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது 1947. இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்மள முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுடைய முதலாம் உலக போருக்கு மூல காரணமா இருந்த ஒரு கூற்று. பேரரசனான 2ஆம் கெய்சர் வில்லியம் தன்னைத்தானே ஜெர்மனி தான் உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செஞ்சிருப்பாரு. ஜெர்மனி தான் உலகத்தின் தந்தை என பிரகடனம் செஞ்சிருப்பாரு. உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் கெய்சர் வில்லியம் அப்படின்னு கேட்கலாம். சோ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு உலகத்தின் தந்தை என்று எந்த நாட்டை வந்து சொல்லியிருக்காரு, உலகத்தின் தலைவன் என்று எந்த நாட்டை சொல்லியிருக்காருன்னா நம்ம ஜெர்மனியை சொல்லியிருக்காரு. சொன்னது யாருன்னா 2ஆம் கெய்சர் வில்லியம். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கீழ்கண்ட மைய நாடுகளுடன் தொடர்பு இல்லாத கண்டறிங்க. முதல் உலக போரின் போது மைய நாடுகள் நேச நாடுகள் சொல்லிட்டு 2 பிரிவா இருந்துச்சு. அதுல மைய நாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம துருக்கி, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, கங்கேரியா, உதுமனியன் பேரரசு, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா மைய அரசுகள். ஆனா ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நேச நாடுகள். ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா இது எல்லாமே நேச நாடுகள் பக்கம் இருந்தது. மற்ற நாடுகள் எல்லாமே மைய நாடுகள் பக்கம் இருந்தது. இது 2 தான் உலக போருக்கு முக்கியமான காரணமான 2 அணிகள். நெக்ஸ்ட் லெனினி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எங்க உருவாக்குனாரு? கம்யூனிஸ்ட்னா பிறப்பிடம் என்னது? ரஷ்யா தான், சோவியத் ரஷ்யா தான். ஓகேங்களா, ரஷ்யா தான் கம்யூனிஸ்ட் கட்சி பிறப்பிடம். ஓகேங்களா, ஆனா ரஷ்யாவில தான் லெனினி கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவிருப்பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பன்னாட்டு சங்கம் எப்ப துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு சங்கம் இன்டர்நேஷனல் லெவல்ல 2020 எப்படி ஃபேமஸோ அதே பன்னாட்டு சங்கமும் ஃபேமஸ் 2020ல. ஓகேங்களா, முதல் உலக போர் முடிஞ்ச தருவாயில அது உலக நாடுகள் அமைதி ஏற்படுத்துறதுக்காக 1920ல பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது. அப்ப முதல் உலக போர் எப்போ? 1914, 18. இந்த முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு கொண்டு வரப்பட்டதான் என்னது? இந்த பன்னாட்டு சங்கம். இந்த பன்னாட்டு சங்கத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்து யாருன்னா உருவாக்க உட்ரோ வில்சன். ஓகேங்களா, பன்னாட்டு சங்கம். இந்த பன்னாட்டு சங்கம் எப்ப வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946ல இந்த பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஏகாபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெனின் தான். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் சொன்னது யாரு? லெனினி. ஓகேங்களா, இது எல்லாமே முதல் உலக போரின் என்பதை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முதல் முயற்சி எடுத்தவர் யாரு? பன்னாட்டு சங்கம் உருவாக்க முதல் முயற்சி உட்ரோ வில்சன். உருவாக்கியவர் உட்ரோ வில்சன். எப்ப உருவாக்குனாரு நம்ம பார்த்தோமே 1920 2020 உருவாக்குறது யாரு? உட்ரோ வில்சன் அப்படின்னு ஆச்சு. ஓகேங்களா, உட்ரோ வில்சன். அமெரிக்கா தன்னுடைய முதல் அணுகுண்டை வந்து பாத்தீங்கன்னா எங்க போட்டுருக்கு பாத்தீங்கன்னா ஹீரோஷிமா நாகாசாகி மேல ஹீரோ முத்தம் போட்டது. ஓகேங்களா, ஹீரோஷிமா நாகாசாகி முத்தம் போட்டது. ஓகேங்களா, அமெரிக்கா வந்து முதல் அணுகுண்டை எங்க போட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோஷிமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹீரோஷிமால தான் முதல் அணுகுண்டை போட்டது. அப்ப ஹீரோஷிமா. 2வது போட்டது நாகாசாகி. முதல்ல இங்க, 2வது நாகாசாகி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பிரதிநிதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 72 பிரதிநிதிகள். முதல் உலக போர்ல எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க? 72 பேர்கள் கலந்து கொண்டாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா 22 பேர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. 72 பேர்ல 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சரி, நம்ம சென்னையில நடந்த 1877 நடந்த சென்னையில வந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல சென்னை சேர்ந்தவங்க 362 பேர். ஓகேங்களா? சென்னை சேர்ந்தவங்க எத்தனை பேர்? 362 பேர். ஓகேங்களா? அப்ப முதல் மாநாடு எங்கன்னா நம்மளுடைய மும்பைல, இரண்டாவது மாநாடு எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கல்கத்தால, மூன்றாவது மாநாடு சென்னையில. அந்த சென்னை எங்கன்னா 1000 விளக்கு என்ற பகுதியில மார்க்கிஸ் கார்டன் என்று அழைக்கப்படுற 1000 விளக்கு பகுதியில நடைபெற்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 607 பேர் கலந்து கொண்டாங்க. அதுல 362 பேர் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி நம்மளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர்ல இதை கேட்டிருந்தாங்க. சோ நல்ல முக்கியமான கொஸ்டின். காளியா மற்றும் லாவோ என்ற இரு கப்பல், காளியா லாவோ என்ற இரு கப்பல் வாங்கி அவற்றை தூத்துக்குடி முதல் கொழும்பு, அதாவது கொழும்பு எங்க இருக்கு, இலங்கை வரைக்கும் ஓட்டியவர் யாருன்னா நம்ம வ.உ.சி. ஓட்டியவர் யாரு? நம்மளுடைய வ.உ.சி. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய இது எதன் மூலமா வரும்னா சுசேஷ கப்பல் நிறுவனம் அப்படின்னு ஒண்ணு நிறுவனாரு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1906ல நம்ம கப்பல் செஞ்சு எதுல விடுவோம்? 6ல தானே விடுவோம். அப்ப 6ல தான் செஞ்சிடாரு. அந்த காளியா லாவோ, லவ்ல விழுந்தா எல்லாரும் காளியா. ஓகேங்களா? அப்படின்னு 2 கப்பலை வந்து வாங்கினது இந்த காகித கப்பல் கவுந்துடுச்சு அப்படின்னு கண்டது யாரு? வ.உ.சி. ஓகேங்களா? வ.உ.சி. சிதம்பரனார். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தி ஹிந்து என்ற ஒரு பத்திரிகை வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க. தொடங்கியவர் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஜி சுப்பிரமணிய ஐயரும் வீர ராகவ ஆச்சாரி பிளஸ் அவருடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டதா என்னது? தி ஹிந்து என்ற பத்திரிகை. இது எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878ல. என்ன ரீசனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா திருவாவூர், அதாவது திருவாவூர் முத்துசாமி என்பவர் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. இவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா ஒரு இந்திய பத்திரிகை தேவைப்பட்டது. அந்த இந்திய பத்திரிகை என்னன்னு பாத்தீங்கன்னா தி இந்து. உருவாக்குனது ஜி சுப்பிரமணிய ஐயரும் வீர ராகவ ஆச்சாரியும் சேர்ந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 1891ல சுசேஷ மித்ரன் என்ற ஒரு பத்திரிகையும் அவரால் உருவாக்கப்பட்டது, தமிழ் பத்திரிகை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1920ல நீதி கட்சி தலைமையில முதலாவது அமைச்சரவை யார் தலைமையில? முதல் அமைச்சரவை யாரோட தலைமை? முதல்னா என்னது? ஏபிசி இல்ல, ஏ தானே வரும். அப்ப ஏ சுப்பராயலா, பி சுப்பராயலா? அப்ப ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஏ சுப்பராயல தான் என்னது? முதல். இரண்டாவது யாரு? இவரு இரண்டாவது அமைச்சர். மூணாவது யாரு? பி சுப்பராயர், மூணாவது அமைச்சர். ஓகேங்களா? தியாகராஜர் யாரு? நீதி கட்சி தொடங்கல ஒன் ஆஃப் த மெம்பர். 30 பேர்ல ஒருத்தர் தான் நீதி கட்சி தொடங்கல, நம்மளுடைய பி தியாகராயர். ஓகேங்களா? அப்ப முதல் 1920ல நீதி கட்சியின் முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ சுப்பராயர். இரண்டாவது யாருன்னா பணம் இருந்த பனகல் ராஜா. மூணாவது தான் என்னது? பி சுப்பராயர். ஓகேங்களா? சூப்பர். அடுத்து, தமிழ்நாட்டில் எங்கு கிலாபத் எழுச்சி நடவடிக்கை முக்கிய மையமாக திறந்து? ஏன்னா கிலாபத் இயக்கம் வந்து நம்மளுடைய தமிழகத்துல உருவாக்குறது யாருன்னு பார்த்தோன்னா சௌகத் அலி தான் வந்து இங்க வந்து நான் உருவாக்கி இருப்பாரு. சௌகத் அலி, ஏன்னா 2 அலிகள் சேர்ந்தா உருவாக்கிருப்பா, அலி சகோதரர்கள். இங்க சௌகத் அலி தான் கொண்டு வந்திருப்பாரு. அதில் நம்மளுடைய காந்தி நல்லா தலைமை தாங்கி இருப்பாரு. ஆனா முக்கிய எழுச்சி மையமா தீர்ந்தது எங்கன்னு பார்த்தோன்னா வாணியம்பாடின்னு சொல்லுவாங்க. ஆனா இது முதல் மாநாடு எங்க நடந்தது பார்த்தோன்னா நீலகிரியில் நடந்திருக்கு. ஆனா எழுச்சி மையமா தீர்ந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாணியம்பாடி. ஓகேங்களா? எழுச்சி மையமா திறந்தது எங்க? நம்மளுடைய வாணியம்பாடியில் தான் எழுச்சி மையமா தேர்ந்தது. சூப்பர். அடுத்து வந்து நீல் சிலை அகற்று போராட்டம் எப்ப நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீல் சிலை அகற்று போராட்டம் 1927ல நடந்தது. இது நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கான்பூர்ல 1857 நடந்த பெரும் புரட்சியின் போது நம்மளுடைய வெள்ளைக்காரிகள்ல நாம வந்து கொண்டதாகவும் அதுக்கு பழிவாங்கு விதமா யாரு ரொம்ப பழிவாங்கு விதமா யாரு நடந்துகிட்டாருன்னா நீல்ஸ் என்பவர் நடந்துகிட்டாரு. அந்த நீலுக்கு வந்து பாராட்டு விதமாக நீல் சிலை வந்து சென்னை மவுண்ட் ரோட்ல வைக்கப்பட்டது. அவரை வந்து வெள்ளைக்காரன் வச்சதால நம்மளை கொண்டுட்டு நம்மளுக்கு ஆதரவா இல்லாத ஒருவர் வந்து பார்த்தோன்னா எப்படி நமக்கு சிலை அமைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்திய மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சாங்க. அதான் நீல் சிலை அகற்று போராட்டம் 1927ல. ஓகேங்களா? 1927ல வந்து நீல் சிலை அகற்று போராட்டம் வந்து நீக்கப்பட்டது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1937 தான் நீக்கப்பட்டது. யாரோட தலைமையில? ராஜாஜி தலைமையில அமைச்சரவை ஏற்றதும் அதை அகற்றப்பட்டு போயிட்டு இருந்தது சென்னை அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டது நீல் சிலை. அதை ஞாபகம் வச்சுக்க. இதுல இறந்தவர் யாருன்னா சோமயல் ராஜுலு என்பவர் ஒரு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு தலைவர். சோமயல் ராஜுலு தான் இது. எஸ்.என். சோமயல் ராஜுலு. அதுல வந்து ஜுலு அவர் இறந்துட்டாரு. மதராஸ் மாகாணத்தில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சவர் யாரு? இவரு தான் நம்ம ராஜாஜி.
இவர் அமைச்சதாலதான் நீல் சிலை அகற்றப்பட்டது. எப்பன்னா 1937 to 39 இவருடைய அமைச்சர் தான் முதல் காங்கிரஸ் முதலமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜாஜி. முதல் காங்கிரஸ் அமைச்சரவை தமிழகத்துல அமைச்சவரும் ராஜாஜி தான் முதலமைச்சர். அதாவது காங்கிரஸ் அமைச்சரவையில் மூலமா வந்த முதலமைச்சர் யாருனாலும் நம்ம ராஜாஜி தான். ஓகேங்களா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தில் நித்தியத்தை நம்புவர் யாவரும் சேர்வீர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுகிற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஓகேங்களா? இவரு தான் உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல ஒரு புரட்சிகரமான இந்த காந்தியோட கொள்கை அகிம்சை கொள்கை ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாட்டின் மூலமா வெளிப்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜாஜி. ஓகேங்களா? ராஜாஜி எங்க நடத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் நடத்திருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்திய விடுதலை பெற எப்படி துயரமுற்றது இந்தியா ஒரு தேசம் என்ற 2 புத்தகத்தை எழுதியிருப்பாங்க நம்ம அன்னி பெசன்ட் நம்பியார். இந்தியா விடுதலை பெற எப்படி துயரமுற்றது இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதினது யாருன்னா நம்ம அன்னி பெசன்ட் நம்பியார். இவங்க தான் முதல் இந்திய தேசிய காங்கிரசின் பெண் தலைவி. 1917 கல்கத்தால எழுதியிருப்பாங்க. இன்னொரு புத்தகம் என்னது இந்தியா ஒரு தேசம் என்ற பத்திரிகையும் எழுதியிருப்பாங்க. இந்தியா ஒரு தேசம் என்ற பத்திரிகையும் இவங்க தான் எழுதியிருப்பாங்க. சரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன பார்த்தா முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த எந்த கட்சின்னு பார்த்தா நம்ம நீதி கட்சி தான். ஓகேங்களா? தேர்தல் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அங்கீகரிச்ச கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதி கட்சி. எப்பன்னா 1921 பெண்கள் வந்து தேர்தலில் பங்கேற்கலாம், பெண்களுக்கு ஓட்டுரிமை உண்டு, இது எல்லாமே கொடுத்தது யாருன்னா நம்மளுடைய நீதி கட்சி தான். ஓகேங்களா? சோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பெண்களுக்காக. அதன் அடிப்படையில தான் முதல் வந்து பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க நம்ம முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? சரி, மதராஸ் உயர்நீதிமன்றத்துல முதல் இந்திய தலைமை நீதிபதியா நியமிச்சர் யாரு? முதல்ல ஒரு இந்திய தலைமை நீதிபதியா நியமிக்கிறாங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவாவூர் முத்துசாமி. எப்ப சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1877 அப்படி ஆரம்பிச்சது. இந்த 7 பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு இடியா அமைச்சது. அதான் 1907. அது 78 இதுக்கு ஆதரவா நம்மளுடைய தி ஹிந்து என்ற பத்திரிகையும் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு எனக்கு துணை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத். எனக்கு துணை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னது யாரு? ஹைதராபாத். எனக்கு துணை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னது நம்மளுடைய ஹைதராபாத். அப்ப துணை கிடைச்சிச்சு, அப்ப தொட்டு தாலி கட்டு அப்படின்னு சொன்னது 98. 1798 துணைப்பட திட்டம் தொடங்கப்பட்டது. எனக்கு துணை கிடைச்சது ஹைதராபாத். நெக்ஸ்ட் ஒரு வாரிசீப்பு கொள்கை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. வாரிசீப்பு கொள்கை அறிமுகப்படுத்தியது நம்ம டல்கோசி பிரபு. ஓகேங்களா? வாரிசு இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? டல்லா இருப்போம். அப்ப வாரிசீப்பு கொள்கை அறிமுகப்படுத்தியது நம்மளுடைய டல்கோசி பிரபு. அப்ப வாரிசீப்பு கொள்கை டல்கோசி பிரபு அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாரிசீப்பு கொள்கை என்னது? நம்மளுடைய டல்கோசி பிரபு. எப்ப சார்? 1848. ஓகேங்களா? வாரிசு போயிடுச்சு நம்மளை விட்டு. 1848 வாரிசு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு கொள்கை. அப்ப வெள்ளை சீப்பில் என்னது? துணைப்பட திட்டம். ஓகேங்களா? காரன் வாலிஸ்னா என்ன? காவல்துறை கொண்டு வந்தது காரன் வாலிஸ். வெள்ளை சீப்பிரபு துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தாரு. சோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய மகள்வாரி முறையை பத்தி பார்க்க போறோம். மகள்வாரி முறை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மகள்வாரி முறை வந்து பார்த்தோம்னா மகள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மகள்னா கிராமம். ஓகேங்களா? நம்ம மகள்லாம் கிராமத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சது. இல்லை கிராமத்துலதான் நம்ம மகள்லாம் வசிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிராமத்துல மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மகள் என்பது கிராமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த மகள் வழிமுறையை கொண்டு வந்தது யாருன்னா நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு. பெண்ணுனா வில்லியம் பெண்டிங் பிரபு. பெண்ணுனாலே மகள் தானே. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 35வது கொஸ்டின் பார்க்க போறோம். ராயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதை பாருங்க. அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வங்காளம். அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? நம்மளுடைய வங்காளம். ஓகேங்களா? வங்காளத்துலதான் அறிமுகப்படுத்தல, மற்ற பகுதி எல்லாமே அறிமுகப்படுத்திருந்தாங்க. வங்காளத்துல கீழ்கண்டவர்ல வங்காளத்துல அறிமுகப்படுத்தல. மதராசுல முக்கியமா முதல்ல எங்கன்னா மதராசுல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்க.
வங்காளத்துல அறிமுகப்படுத்தப்படல. ஓகேங்களா? ராயத்வார் முறை, ராயத்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க தெரியுங்களா? உழவர் அப்படின்னு அர்த்தம். ராயத்னா என்னது? உழவர். ராயத்வார் முறை சர் தாமஸ் மன்றோ என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ராயத் முறை அறிமுகப்படுத்தது சர் தாமஸ் மன்றோ. அது எங்க அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மதராசு, பம்பாய் அந்த மாதிரி மாகாணங்கள் அனுப்பிட்டு வங்காளத்தில் அறிமுகப்படுத்தப்படல. ராயத் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உழவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து மாப்பிள்ளை கிளர்ச்சி. நம்ம பசங்களை எப்ப மாப்பிள்ளை ஆகணும்? 21 வயசுல தான் மாப்பிள்ளை ஆகணும். அப்ப மாப்பிள்ளை கிளர்ச்சி எப்படின்னா 1921. மாப்பிள்ளை கிளர்ச்சி எப்போ? 1921. பசங்களை எப்ப மாப்பிள்ளை ஆகணும்? 21 வயசுல. அதனால மாப்பிள்ளை கிளர்ச்சி 1921. பெரும் புரட்சி. பெரும் புரட்சினாலே நம்மளுக்கு பெரும் புரட்சி எப்போ? 1857. ஓகேங்களா? 1857 மார்ச் 29 மாங்கல் பாண்டே. மார்ச் 29 மங்கள் பாண்டே என்பது என்னது? அந்த கொழுப்பு தடிய தோட்டாவை தொட மறுத்துட்டு தன்னைத்தானே சுட்டிக்குவாரு. தொட சொன்னவரையும் வற்புறுத்தினவரையும் சுட்டு கொண்டுடுவாரு. அப்படிதான் புரட்சி வெடிச்சது. ஓகேங்களா? பாரக்பூர்ல முதல் புரட்சி வெடிச்சது. வெளிப்படையா மீரட்ல வெடிச்சது. அதான் பெரும் புரட்சி. ரொம்ப முக்கியமானது. இது என்ன சார்? 806 ஜூலை 10 அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து வேலூர் புரட்சி. ஓகேங்களா? இது வேலூர் புரட்சி. ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? அடுத்து வேலு நாச்சியார் எப்பகுதியில் ராணி? வேலு நாச்சியார்னா யாரு? வேலு நாச்சியார் பிறந்தது வேணா ராமநாதபுரத்துல பிறந்திருக்கலாம். பட் அவர் வந்து ராணியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவகங்கையில தான். ஓகேங்களா? சிவகங்கையில. அப்புறமா சிவகங்கையில அவங்க ஹஸ்பண்ட் இருந்த பிறகு 8 ஆண்டு காலம் விருப்பமே இல்லாம எங்க இருந்திருப்பாங்கன்னா விருப்பாட்சியில இருந்திருப்பாங்க. ஆனா ஆன்சர் சிவகங்கை. விருப்பாட்சியில 8 ஆண்டு வந்து கோபால நாயக்கருடைய கட்டுப்பாடுல இருந்திருப்பாங்க. விருப்பமே இல்லாம போயிட்டு விருப்பாட்சியில இருந்ததா ஞாபகம் வச்சுக்கோங்களா? 8 ஆண்டு. ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய காளியர் கோவில அவருடைய ஹஸ்பண்ட் இருந்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் தனிமையா இருந்திருப்பாங்க. அதனால பார்த்தா விருப்பாட்சியில போய் தங்கி வாழ்ந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா சிவகங்கை ராணி தான் நம்ம வேலு நாச்சியார். அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தட்சசீலத்தினை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ எப்ப அறிவிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தட்டு. தட்சசீலம் ஒண்ணுது 8 தட்டு. அப்ப தட்சசீலம் தட்டு 8 அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தட்சசீலத்துல வந்து எப்பன்னா 1970 அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். ஓகேங்களா? 1970 தட்சசீலம் தட்டு 8. ஓகேங்களா? ரவுண்டா வட்ட மாதிரி தட்டு இருக்கும். அதை 8 அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாளையக்கார முறையை முதலில் யாரால் அறிமுகப்படுத்தது அப்படின்னா காக்கத்திரில பிரதாபர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு வாரங்கல் அரசர் ஒருத்தர் இருந்தாரு. காக்கத்திரில வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாதான் வாரங்கல் அரசர் இருந்தாரு. அவர் தான் அவருடைய காக்கத்திய பேரரசு தான் முதல்ல பாளையக முறையை அறிமுகப்படுத்திடும். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரை நாயக்கர் விஸ்வநாதர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? அவரு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? அதனால காக்கத்திரி தான் பாளையக முறையை முதல்ல அறிமுகப்படுத்தது. தமிழகத்துல 1529 விஸ்வநாதர் அரியநாதர் என்ற ஆலோசனை பேர்ல அறிமுகப்படுத்தியிருப்பாரு தமிழகத்துல. ஓகேங்களா? கரப்பா நாகரிகம் எந்த காலத்து நாகரிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரப்பா நாகரிகம் வந்து ஒரு உலோக நாகரிகம் தான். சரி, அந்த உலோகம் என்னன்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் என்னது? செப்பு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு கரப்பா நாகரிகத்தோட தொடர்புடையதுக்கு. ஓகேங்களா? அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல நம்மளுக்கு நாகரிகமே கரப்பா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் கரப்பா நாகரிகம் பேருனா சிந்துவெளி நாகரிகம் முதல்ல கண்டுபிடிச்சது கரப்பா. அதனாலதான் அது கரப்பா நாகரிகம். அந்த கரப்பா நாகரிகம் என்ன காலம்னா செம்பு காலம். முதல்ல கண்டுபிடிச்சப்பட்ட உலகம் செம்பு, அதான் கருப்பா காலம். அப்ப என்ன சார் இரும்பு காலம்னா என்ன சார்? அது வேத காலமா இருக்கும். ஓகேங்களா? இரும்பு காலம் என்னது? அது ஒரு வேத காலம். ஓகேங்களா? புதிய கற்காலத்துல மெகக்கரை என்ற ஒரு பிளேஸ்ல இருந்த புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க. சரி, அது மெகக்கர் என்னன்னு தெரியுங்களா? யாருக்கா சொல்லுங்க, தெரிஞ்சுட்டா கமெண்ட் பண்ணுங்க. மெகக்கர் என்பது என்னது? சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு போடுகிறோன்னு பார்ப்போம். வேத பாடங்கள் முக்கிய தொகுப்பு யாதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கிகள். வேத காலத்தின் முக்கிய தொகுப்பு என்னது? சங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத பாடல்கள் வேதங்கள் ஊதகங்கள் பிராமணர்கள் சங்கிகள் அப்படிலாம் சொல்லி திட்டத்துல பார்த்திருப்போம். ஆனா வேதங்கள் பாடல்களின் முக்கிய தொகுப்பு என்னது? சங்கிகள். வேதங்கள் என்னன்னு தெரியல. ரிக், யாதிர், சாம, அதர்வனா அப்படின்னு சொல்லுது. அது ரிக்வேதம் தான் மிக பழமையான வேதம். ஓகேங்களா? ரிக்வேதம் தான் என்னது? மிக பழமையான வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 43வது கொஸ்டின் பாருங்க. டேஸ் என்ற இனத்தின் மரபணு டிஎன்ஏ மனித இனத்துடன் 98% ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. எதுனா சிம்பன்சி குரங்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 98% மனிதன் போலே செயல்படும். அதனால மனிதனுடைய 98% டிஎன்ஏ கொண்டது எது? சிம்பன்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுடைய பெரும் கற்காலத்தில் மக்கள் எந்த உலோகத்தினை பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும் கற்காலத்துல
நாம என்ன பயன்படுத்தணும்னா மோஸ்ட்லி நம்மளுடைய இரும்பு தான் பயன்படுத்தணும். பெருங்கற்காலத்துல நம்ம என்ன பயன்படுத்தும்? இரும்பு. வேத காலத்திலயும் இரும்பு, பெருங்கற்காலத்திலயும் பயன்படுத்தப்பட்டது என்னது? இரும்பு தான். செம்பு நான் சொல்லியிருக்கேன், ஹரப்பா நாகரிக காலத்துல பயன்படுத்தப்பட்டது. அது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது உலோகம் தான் செம்பு அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா? கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ், ஓகேங்களா, தெரியும், ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். இவர் எதை நம்ம நைல் நதி நன்கொடைன்னு சொல்லணும்னா எகிப்துக்கு நைல் நதி தான் நன்கொடைன்னு சொல்லுவாங்க. எகிப்தின் நன்கொடை என்னது? நைல் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. நைல் நதி நன்கொடை எகிப்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஹெரோடோட்டஸ் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்ஃபூசியஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபூசியஸ் புகைப்பெற்ற தத்துவ நாடு எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா சீனாவை தான் கன்ஃபூசியஸ் பார்த்தோன்னா ஓகேங்களா? யுவான் சுங்கான் பாகியான்னு கேட்டாங்கன்னா இலங்கை. யுவான் சுங்கான் பாகியான்னு கேட்டா அது இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? யுவான் சுங்கான்னா நம்மளுடைய இலங்கை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா கரப்பா மக்களோட மாடுகளை எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செபு என்று அழைச்சாங்களாம். கரப்பா மக்கள் மாடுகளை எவ்வாறு அழைச்சாங்க? செபு என்று அழைச்சாங்க. கரப்பா மக்கள் மாடுகளை செபு என்று அழைச்சாங்களாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா சிந்துவெளி மக்கள் வழிபட்ட மரம் எது அப்படின்னா நம்மளுடைய அரசு மரம் தான். சிந்துவெளி மக்கள் அரசு மரம் தான் என்னது? ஒரு தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால ரொம்ப அரசனோட மரம் அரச மரம், அதான் என்னது? சிந்துவெளி மக்கள் பார்த்தோன்னா தன்னுடைய தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க. இதுல பொருந்தாத கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்களா. புகார் என்பது என்னன்னு பார்த்தோன்னா புகார்னா என்னது? பூம்புகார், பூம்பட்டினம். அப்ப என்னது? அது துறைமுகம். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் சோழர்களுடைய துறைமுகம் புகார். அப்ப என்னது? அது துறைமுக நகரம். இது ரைட்டு. ஓகேங்களா? மதுரை பாருங்க, மதுரை நாலாங்காடி அல்லாங்காடி என்று இருந்துச்சு. அப்ப வணிக நகரம்னு சொல்லுவாங்க. அது ரைட்டு. காஞ்சிபுரத்து என்னது? கல்வி. நிறைய என்னது? காஞ்சிபுரத்துல சைனா காஞ்சில கூட தங்கி நம்ம யுவான் சுமா கல்வி பண்றா பார்த்திருக்கோம். அப்ப காஞ்சிபுரம் கல்வி நகரமா சேர்ந்தது. இதுவும் சரி. கோவில் நகரம் அப்படிங்கிற கோவில் நகரமும் காஞ்சிபுரம் தான். காஞ்சி கைலாசனர் கோயில்லாம் இருக்கு, வைகுண்ட பெருமாள் கோயில்லாம் இருக்கு. அப்ப காஞ்சிபுரமும் கோயில் நகரம் தான் சொல்லுவாங்க. பட் தொண்டி கிடையாது. தொண்டி முசிறி எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேரர்களுடையது, அவங்களுடைய துறைமுகத்துல சேர்ந்தது. அதனால இதுல வராது. ஸோ அதனால பொருந்தாது எதுன்னு கேட்டாங்கன்னா பி ஆன்சர் தான். ஓகேங்களா? சூப்பர். அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுடைய யுவான் சுவாங் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்துல தங்கி படிச்சிருப்பாரு. யுவான் சுவாங் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்துல தங்கி படித்த சீன பயணி. ஓகேங்களா? வேற யாரும் கிடையாது, யுவான் சுவாங் தான். ஓகேங்களா?